ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிஜி கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டு கொல்கத்தா ஒரு பெரிய லாரியில் ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்ட் 2 வீடியோ இன்னும் அப்லோட் ஆகலைன்னு. ஸோ சாரி, நான் என்னால் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு. ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால. இப்போ ஆல்மோஸ்ட் நான் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ நான் ஃபுல் வீடியோவும் எடிட் பண்ணி போடுறேன். சாரி ஃபார் டிலே. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக கர்நாடகாவில் ஹாசன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு காஃபி செடியை லோடு ஏற்றிட்டு இருந்தோம். ஸோ அதோடு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நாள் ஆல்மோஸ்ட் நம்ம கர்நாடகாலேருந்து ஆந்திரா வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் பாஸ் ஆகிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. வண்டி ரன்னிங்கில் தான். ஏன்னா நம்ம காஃபி செடி ஏற்றிருக்கனால நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டினா அது செடி கொஞ்சம் கறி போயிருங்கிறதுக்காண்டி ரன்னிங்லேயே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணி சாம்பார் ஆல்ரெடி வச்சு சாப்பிட்டு வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் விடிகிறப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருப்போம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவில் திருப்பதியில் பாஸ் ஆகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓப்பனாக சொல்லணும்னா வெறுக்கிற மாதிரி அளவு நான் கஷ்டப்பட்டு வச்சு லாரி டிரைவர்ஸோட கஷ்டத்தை பார்த்திங்கன்னா ஆரம்பமே ஒரு சின்ன வண்டி ஒரு தக்காளியோட ஃபுல்லாக வந்து அப்செட் ஆகி இந்த லட்சத்தில் நிற்கிது. என்னென்னலாம் நம்ம பார்த்தோங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா கீழே இறங்கி பார்த்தோம்னா டயர் காலி, டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. அது எவ்வளோ தூரத்தில் இழுத்து வந்திருக்குன்னு பாருங்கள். அது எப்படி சொல்கிறது, இந்த டயர் வெடிக்கிறது வந்து பெரிய ஆட்டோ பம்ப் சவுண்டு மாதிரி கேட்குது. அது இப்போ எவ்வளோ ஒரு ஏர் அந்த சைடில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் அங்கே பாருங்கள், அது ஒரு ஸ்டீல் மர்காடு மாதிரி அந்த டயர் வெடிச்சது. அந்த ஸ்டீலை எப்படி நெளிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் லாரியோட சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த தயவு செஞ்சு எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு கைண்ட்லி ரெக்யூஸ்ட், நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பெரிய பெரிய லாரியில் பெரிய பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சைடில் முடிஞ்சளவு சைடில் போகாதீங்க, பின்னாடியும் போகாதீங்க. ஏன்னா சைடில் எந்த நேரம் கொஞ்சம் லோடு ஹெவியாக லோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சைடில் எந்த நேரம் வெடிக்கும் தெரியாது. டப்புன்னு வெடிச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய ஆட்டோ பம்ப் வெடிச்சு சவுண்டு தான் கேட்குது. அது இல்லாமல் அதோட எஃபெக்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். ஸோ சைடில் வந்து கண்டிப்பாக நம்மளை தூக்கி அடிச்சிடும், விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி. ஸோ தயவு செஞ்சு சைடில் போகாதீங்க. நம்ம ஆந்திராவில் ஒரு 10 கிலோமீட்டர் பாஸ் ஆன அப்புறமேவும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் நிம்மதியாக உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டயர் வெடிச்சிருச்சு. இந்த டயர் கலட்டுறது நம்ம சாதாரணமாக பைக்கில் காரில் கலட்டுற மாதிரி கிடையாது. இது பாதி உசுரை கொடுத்து அந்த டயரை கலட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த போல்ட்டெல்லாம் மிஷினில் தான் டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், நம்ம நைட்டு போல் கண்ணு முழிச்சிட்டு காலையில் அவ்வளோ டயர்டாக இருக்கும். அதோடு அந்த டயரை வேறு ஏறி நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கலட்டி ஆகணும். அப்படி கலட்டி தான் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா நம்ம பைபாஸ் இருக்கோம், இடையில கடை இருந்தால் கூட பரவாயில்ல, பைபாஸ் இருக்கோம். அதை கலட்டுறது மட்டும் மண்டவலி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி எடுக்கணும். ஓகேங்களா, அந்த ஸ்டெப்னி எடுக்கிறதும் பெரிய மண்டவலி. பாருங்கள், இது எப்படி இறக்குறோமோ இதே மாதிரி நம்ம அந்த பஞ்சரான டயரை கீழே போட்டு இதே மாதிரி மறுபடியும் மேலே ஏற்றி இந்த டயரை கொண்டு போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த போல்ட்டில் போட்டு அதே மாதிரி நம்ம மேலே ரெண்டு மிதிச்சு தான் டைட் பண்ண முடியும். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப வெறுத்துட்டு இந்த லாரி டிரைவர்ஸ்னால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. பாருங்கள், டயர் வெடிச்சு எப்படின்னா ஒரு கோலத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டயர் ஒரு வழியாக பஞ்சரில் ஓட்டி கொஞ்சம் தூரம் பாஸ் ஆகி போயிட்டோம். போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றிட்டு போனது பார்த்திங்கன்னா காஃபி செடி. அதனால் வெயிலில் வந்து கொஞ்சம் வாடாமல் இருக்குன்றதுக்காண்டி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன், வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் நிப்பாட்டி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து மேலே கொஞ்சம் வாட்டர் மட்டும் அடிக்கணும்னு சொல்லி அந்த செடியெல்லாம் வாடாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே ஃபுல்லாக வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இனி நம்ம தைரியமாக போகலாம். ஏன்னா நான் போகிற இடத்துல மழை விழுகல, வெயில், ஆந்திரா வெயில் உங்களுக்கு நல்லா தெரியும், சரியான வெயில். ஸோ இப்படியே போனால் கண்டிப்பாக செடி ஸ்பாயில் ஆயிரும். கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபா சரக்கு. ஸோ வேஸ்ட்டாக போகிறவங்களுக்காண்டி நம்ம இது பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம அதிலே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி காய்கறி எல்லாமே வாங்கிட்டோம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா டு ஒடிசா பார்டரில் போயிட்டுருக்கோம். சரியான மழை. காலையில் விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசா வந்துவிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நாள் கர்நாடகா, செகண்ட் நாள் காலையில் ஆந்திரா, தேர்ட் ஒன் இன்றைக்கி தேர்ட் நாள் பார்த்திங்கன்னா காலையில் ஒடிசா வந்துவிட்டோம். ஒடிசா காலையில் ஒரு 2 மணி போல் ரீச் ஆகிருப்போம். நான் நைட்டு வந்து ஒரு 4 மணி வரைக்கும் ட்ரைவ் பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் முடியல, தூக்கம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் எழுப்பி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் இப்போ டிரைவர்ஸ்லாம் எங்கே குளிப்பாங்க, எங்கே எப்படி சொல்கிறது, பாத்ரூமில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க டவுட் எல்லாருக்குமே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது பல்க் இருக்கும், பெட்ரோல் பல்க். அதில் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் அசோசியேஷன் பங்க்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் போய் தான் அவங்க குளிச்சுக்குருவாங்க, பாத்ரூம்லேயே துவைச்சி எல்லாமே பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நம்ம பொழப்பு, டிரைவர் பொழப்பு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமான பொழப்பு தான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒடிசா வந்து ரொம்ப மோசமான ஸ்டேட். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோல்கேட்டில் போலீஸ் எல்லாமே இருப்பாங்க. இருந்துமே கூட இந்த முன்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே ரவுடி கேங். ஓகேவா, அவங்களுக்கு ரவுடி கேங்க்கு ரவுடி மாமூல் கொடுத்தே ஆகணும். கை நீட்டுவாங்க, 50 100 கேட்பாங்க, நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லாட்டி வண்டி விட மாட்டாங்க. அந்த சைடு போலீஸே இருப்பாங்க. டோல்கேட்டில் தைரியம் பண்ணு வாங்குவாங்க.
அந்த மாதிரி ஸ்டேட் இது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம். காலையில் விடிஞ்சால் வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாக்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது நான் மேப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த மூலையிலேருந்து எந்த மூலையில் வந்திருக்கோன்னு பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாடு வண்டிலாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர், அதாவது டாப் ஆஃப் இந்தியா காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வராங்க. ட்ராவல் மட்டும் 10-12 நாள் இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அதெல்லாம் 10-15 நாள் ஆயிரும். நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததுக்கு 10 நாள் தான் ஆச்சு. பார்த்திங்கன்னா கல்கத்தாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ரோடு மட்டமான ரோடு, ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் மோர்பாகல் நினைக்கிறேன், ஓகேங்களா? சாரி, வெஸ்ட் பெங்காலில் மோர்பாகல். நம்ம வந்து இப்போ டெலிவரி கொடுக்க போகிற இடம் வந்து ஆக்சுவலாக கல்கத்தா கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தா தாண்டி சிலிகுரி அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசத்தில் போய் நம்ம காஃபி செடி கொடுக்க போகிறோம். ஏன்னா காஃபி செடி எல்லாமே மலை பிரதேசத்தில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சிலிகுரிங்கிற ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டார்ஜிலிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டார்ஜிலிங்கோட கீழே அடிவாரம் தான் சிலிகுரி. அங்கேருந்து தான் மேலே மலையில் ஏறும். ஸோ ஆக்சுவலாக இந்த காஃபி செடி வந்து டார்ஜிலிங் தான் போகுது. இந்த பெரிய வண்டி நம்மளால் மேலே போக முடியாதுங்கிறதுனால கீழே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். கீழே தான் அவங்க பாட்டிக்காரங்க சின்ன வண்டியை கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் டார்ஜிலிங் விட்டுருவாங்க. அந்த ரூட்டு தான் அது. மோர்பாகல் நினைக்கிறேன். மோர்பாகல் வந்துட்டு சிலிகுரி போகிற ரூட்டு. இந்த மாதிரி ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நாங்களும் தப்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து 2 நாள் கழிச்சு நான் ஃபேஸ்புக்கில் யதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. இந்த இடத்துல மட்டும் 2 நாள் நின்றுருக்காங்க கரெக்டாக அந்த 10 கிலோமீட்டர் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும். ஸோ அந்த சைடு பார்க்குற டிரைவர்ஸ் கொஞ்சம் பார்த்து போய்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு இந்த பாலத்தை பார்த்தோன்னு ஹவுரா பிரிட்ஜுன்னு நினச்ச சந்தோஷப்பட்டு பார்த்தேன். அது ஹவுரா பிரிட்ஜில் கிடையாது, அது கல்கத்தாக்குள்ளே இருக்குது. இது வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான பிரிட்ஜ் தான். ஆனால் சூப்பர் வியூவாக இருந்துச்சு. காலையில் ஒரு 7 மணி. சைடில் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக், ரயில் போயிட்டுருக்கு. கீழே பார்த்திங்கன்னா கடல், மேலே பார்த்திங்கன்னா நம்ம லாரி போயிட்டுருக்கு. லாரி மற்ற கார் அந்த மாதிரி வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு. சூப்பர் வியூவாக இருந்துச்சு. அதனால தான் அதையும் இப்படி ஷூட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட்டு விடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இன்னும் அலோட் பண்ணல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அலோட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்ரோல் விற்கிற விலைக்கு எலக்ட்ரிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அலோட் சீக்கிரம் அதை ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு புதுசாக இடத்துக்கு போகிறப்போ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு வண்டி இருப்பாங்க, அவங்க கூட நம்ம ஜோடி சேர்ந்துக்கணும். ஏன்னா போகிற இடம் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறப்ப எப்படினாலும் இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் நம்ம தமிழ்நாடு வண்டி கண்டிப்பாக நிற்கும். ஸோ அவங்க கூட நம்ம போய் பேசிட்டோம்னா அவங்க யாரெல்லாம் நம்ம ரூட் வராங்களோ அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, அவர் கூட நம்ம ஜோடி போட்டு வச்சு ஸோ நம்ம 2 வண்டியும் ஒரே மாதிரி தான். அவங்க வந்து அஸ்ஸாம் போகிறாங்க, அவங்களும் அந்த சிலிகுரி வந்து தான் அஸ்ஸாம் போவாங்க. நம்ம சிலிகுரி வரைக்கும் நாங்கள் 2 வண்டி ஒரே மாதிரி தான் போவோம். நுப்பாட்டுற சாப்பிட்ற இடத்துல எல்லாமே ஒரே மாதிரி தான் போகும். அப்புறம் இன்னொன்று வெஸ்ட் பெங்காலில் சொல்லத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வளம் மிக்க ஒரு ஸ்டேட்டு. வேறு லெவல், எங்கே பார்த்தாலும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இது என்ன ஆறுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. எவ்வளோ பெரிய ஒரு தண்ணி இருக்கிற இடமா இருக்குன்னு பாருங்கள். அந்த வியூஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் குளம் குட்டியாக தான் இருக்குது. ஸோ இங்கே செம்ம செழிப்பாக இருக்குது. ஆனால் அந்தளவு விவசாயம் இல்லை. தக்காளியே நம்ம ஏரியாவில் தான் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைமிங் லோடு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் டைமிங் லோடு மொத்தம் 52 மணி நேரத்தில் தக்காளி லோடு, இஞ்சி லோடு இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தான் கொண்டு வராங்க. ஆனால் இருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தண்ணிக்கு சத்தியமாக பஞ்சமே கிடையாது, வேறு லெவல். ஓகே, பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம சிலிகுரி அந்த ஸ்பாட்டுக்கே வந்துவிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்கால்காரங்க ஃபுல்லாக சங்கி மங்கிக்காரங்களாம் தான் இருக்கானுங்க எல்லாருமே. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன வண்டியில் கொண்டு வந்து அந்த காஃபி செடியில் இறக்குறாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இறக்கி இந்த சின்ன வண்டியை டேரெக்டாக டார்ஜிலிங் கொண்டு போயிருவாங்க. காலையில் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம சாப்பாடோட அருமை எனக்கு வெளி ஸ்டேட்டில் போனால் மட்டும்தான் தெரிஞ்சு. எப்படி சொல்கிறது, நம்மளால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, அந்த லெவலில் இருக்குது. ஒரு டேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரண சாப்பாடில் வெறும் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த லெவலாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல இறக்குன இடத்துல லோடு இறக்கிட்டு வண்டி மூவ் பண்ணுறப்ப சரியான மழை. ஸோ நம்ம வீல் வந்து மாட்டிக்கிடுச்சு. இது பெரிய வண்டினால ஈஸியாக மாட்டிக்கிடுச்சு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற டிராக்டர் ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம இழுக்க சொல்லியாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்குலாம் போனோம்னா கம்பல்சரி ஹிந்தி வேணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை ஃபஸ்ட் பெங்களூர் எடுக்கிறப்பே ஒரு டைம் மாட்டிக்கிடுச்சு. அது டிராக்டர் வச்சு தான். அது கூட நம்ம கர்நாடகனால கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் வித் ஸ்டேட் இந்த மாதிரி இடத்துல எவ்வளோ பெரிய வண்டி வந்து மாட்டிக்கிடுச்சு. அது பைபாஸ் கீழே எவ்வளோ ஒரு மெயின்னு பாருங்கள் மாட்டிக்கிடுச்சுன்னா. நம்ம கண்டிப்பாக லாங்குவேஜ் தெரியணும். ஏன்னா அந்த டிராக்டர்கார் எங்கே இருப்பான் என்னன்னு கூட தெரியாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம தான் போய் அவனை பிடிச்சி தேடி மாறணும். ஸோ நிப்பாட்டுற இடத்துல நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக படிக்கணும். லாரியில் இது ஒரு பெரிய கஷ்டம். அப்புறம் எல்லாமே முடிஞ்சு லாரியில் ஒரு சந்தோஷமான விஷயம்னா இந்த தாபான்னு சொல்லுவாங்க, பஞ்சாபி தாபான்னு நீங்கள் பைபாஸில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த தாபாங்கிறது ஒன்று தான் லாரிக்காரங்களும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா. ஏன்னா அங்கே ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி, ரொட்டி, நாட்டுக்கோழிக்கு கிரேவி அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸில் கிடைக்கும். அது ஒன்று தான் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிட்டுட்டு வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டில் அழகாக போட்டுருவாங்க. வெளியே ஓப்பன் பிளேஸில் கட்டில் போட்டுருவாங்க. அங்கேயே நம்ம அழகாக ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டே வரலாம். அங்கே தாபா இருக்கிறவங்க சொல்லிட்டோம்னா அந்த மாதிரி வண்டியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டோம்னா சரின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அங்கேயே தூங்கிக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமோ
அந்த டைம் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே எழுப்பிட்டுருவாங்க. நம்ம வர்றப்போ அவங்களுக்கு ஒரு 50 100 கொடுத்துட்டு வரலாம். நம்மளோட விருப்பம் தான். கொடுத்தா நமக்கு கொஞ்சம் அடுத்த டைம் வரப்போ இன்னும் கொஞ்சம் கவனிப்பெல்லாம் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கட்டில் போட்டுருவாங்க. அழகாக வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு இங்கேயே ஜம்முன்னு தூங்கிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு என்னால் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண நான் தூங்கிட்டேன். வண்டியில் ஒருத்தவங்க தூங்கினாங்க. நாங்கள் 2 பேருங்க கட்டில் தூங்கிட்டோம். அடுத்து இன்னொரு பெரிய மண்டவலி என்னென்னா, எப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரக்கமெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம். அதுவும் எங்கள் நேரம் என்னன்னு தெரியல. மாட்டுற ஃபஸ்ட்டு வண்டி எங்கள் வண்டியாக தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு வண்டி தான். மார்க்கெட்டில் சரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு. எங்கள் வண்டிக்கு பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு. நம்ம முன்னாடி வேறு வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வண்டி தான் ஃபஸ்ட் வந்துருக்கு. ஸோ இவனுக்கு மற்ற வண்டினா கூட பரவாயில்ல. இதுலேயும் தமிழ்நாடு வண்டினா இன்னும் ஒரு வேறு லெவலாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம டிராஃபிக்கை மறைச்சு நிற்கிறனால கத்துவாங்க, காய்ச்சி பூச்சுன்னு கத்துவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் டிரைவர் தொழில் ஒரு பெரிய மண்டவலி. அதர் ஸ்டேட் வண்டினா பெரிய மண்டவலி. அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு பெரிய மண்டபம்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரவுடி மாமூல். ஓகேவா, அங்கே தாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் அவனோட ஃபேஸை காட்ட விரும்பல. ஏன்னா நாளை நம்ம வண்டி அந்த சைடு போகணும் வரணும். அதனால் நான் ஃபேஸை காட்டல. போகிறப்பே மறைச்சிட்டானுங்க. ஸோ அவங்க நிப்பாட்டி எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏன்னா போலீஸாக அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆள். ஸோ நம்ம அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சு 2500 கேட்டால் 2000 கொடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சந்திக்க வேண்டியதுன்னு இருக்குன்னு. ஒரு டிரைவர் சாதாரணமாக பார்த்துட்டு நம்ம அப்படியே முகத்தை சொல்லிச்சுட்டு போயிடுறோம். சாதாரண விஷயம் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இந்த ஒரு 10-12 நாள் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணது ரொம்ப வெறுத்துட்டேன். பாவம் இவங்க எப்படி தான் லைஃப் லாங் டிரைவராகவே போயிட்டு டிரைவராகவே எப்படி தான் வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் புதுசாக வந்தாலும் எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கஷ்டம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மண்டவலி என்னென்னா, லோடு இறக்கிட்டு ரிட்டன் அங்கேருந்து இங்கே வரது லோடு எடுக்கணும்ல. ஸோ அதை எடுக்கணும்னா நம்ம டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்குள்ளே போய் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கைடு வேணும், லாங்குவேஜ் தெரியணும். ஏன்னா நம்ம மட்டும் போனோம்னா வச்சு அரைச்சி விட்ருவாங்க. நிப்பாட்டுனாலும் நிப்பாட்டி காசு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ லோக்கலில் கைடுன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த பார்த்திங்கன்னா நம்ம தலை, இவர் தான் நம்ம தலை. போலீஸ்கிட்டே தைரியம் பண்ணி நிறையன்னு பேசுவாப்பில். ஸோ அவங்க கூப்பிட்டு தான் போகணும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 500 ரூபா தரணும். பாருங்கள் அந்த வெயிட் கிட்ட நடந்து வர பார்த்திங்கன்னா எப்போயும் ஆள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு வழியாக கூட்டுட்டு வந்து ஒரு ரைஸ் மில், அதாவது நம்ம ரிட்டன் லோடு வந்து ரைஸ் ஏற்ற போகிறோம். அங்கே கல்கத்தா வெஸ்ட் பெங்கால்லேருந்து கீழே நம்ம தமிழ்நாடு திருப்பூர் வரைக்கும் ரைஸ் ஏற்றிட்டு வர போகிறோம். அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு வழியாக நம்ம கைடு வந்து விட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி போயிட்டான். நம்ம உள்ளே வந்துச்சு. லோடு இனிமேல் இங்கே ஏற்ற போகிறாங்க. ரைஸ் லோடு இது பார்த்திங்கன்னா. அப்புறம் ஒன் திங், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 2 பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ கண்டினியூஸ் இல்லை ப்ரோ, கட் பண்ணி வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னால் வீடியோ எடுத்து போட முடியாது. ஏன்னா நான் ஓப்பனாக சொன்னோம்னா இந்த ட்ரிப் ரிட்டன் வர்றதுக்குள்ளே நான் 5 டைம் டயர் மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு 2 டைம் ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல, டயர் நான் வண்டினாலே பஞ்சர் ஆகும்னு சொல்லி நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3rd டைம் பஞ்சர் ஆகிறப்ப எனக்கு ரொம்ப பாடி டயர்ட் ஆகிடுச்சு. 3 பேருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். 4th ஒன் டயர் வெடிச்சிருச்சு. அந்த டயர் ஸ்டெப்னி டயரும் வெடிச்சு. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததே, தமிழ்நாடு வரைக்கும் வந்ததே ஸ்டெப்னியே இல்லாமல் அப்படியே தான் விட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த டைம் நீங்களும் நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷன் 5 டைம் டயரை கழட்டி மாட்டுறப்போ அதை நம்ம வீடியோ எடுக்க தோணுமா இல்லை எப்படி சொல்கிறது, அதை மாற்ற தோணுமான்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. 5 டைம் டயர் பஞ்சர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் பிரேக் டவுன் வேறு ஆயிடுச்சு. அதாவது பேரிங் என்னமோ சொன்னாங்க, அது கட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அதை வேறு ரெடி பண்ணி. சத்தியமாக சொல்கிறேன், லாரி தொழிலுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரஃப் அண்ட் டஃப் ஹார்ட் ஒர்க்கு தான். நம்ம சாஃப்டாக இருக்கிறவங்க யாருக்கும் இந்த லாரி டிரைவிங் லாரி தொழிலுங்கிறது சத்தியமாக செட் ஆகாது. நல்லா ரஃப் அண்ட் டஃப் ஓப்பன் ஹார்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாரி தொழில் செட் ஆகும். எனக்குலாம் வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உட்கார இடத்துல கிட்டத்தட்ட கரெக்டாக 8 சிலந்தி வந்துருச்சு. அதாவது ஹீட்டுக்கு வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 8 இடத்துல வந்திருக்கு. கையில் 2-3 இடத்துல வந்துருச்சு. கண் வந்து லெஃப்ட் சைடு கண்ணில் இது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ரெட் கலர் ஆகி தண்ணியாக வந்துகிட்டே இருக்குது, உறுத்திக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னு தெரியல, ஆனால் ஹீட்டுக்கு தான் கரெக்டாக தெரியுது. இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு எனக்கு ஒரு 10 நாளில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, நான் இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி மாதிரி வந்திருந்தேன். நான் கொஞ்சம் ஒயிட்டு தான், கொஞ்சம் நல்லா கலராக தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தேன். வண்டி விட்டு இறங்குறப்ப சத்தியமாக சொல்கிறேன், நம்ம பாத்திரத்தோட அடியில் இருக்கணும் அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். தயவு செஞ்சு நான் யாரையுமே டிரைவர்ஸை நான் தப்பாக சொல்லலை. நான் அவ்வளோ கஷ்டங்கிறதே தான் நான் எடுத்து சொல்கிறேனே தவிர தப்பாக அதுவும் சொல்லலை. முக்கியமாக பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்ம டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டாலே பெண்கள்ஸ்லாம் பார்க்குறதுனாலும் சரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தப்பான பார்வையாக தான் எல்லாமே பார்க்குறாங்க. சத்தியமாக அப்படி இல்லை. டிரைவர்ஸ் தொழில் இது எல்லா தொழிலை காட்டிலும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்தாலும் அது எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கேற்ற ப்ராஃபிட் வந்துட்டாலும் கூட நம்ம மனசு தேத்திக்கலாம். சரி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த ப்ராஃபிட் அந்தளவு ப்ராஃபிட்டும் கிடையாது. இந்த 15 நாள் அந்த பாடுபட்டு வந்தால் தான் டிரைவர்ஸ் 2 டிரைவர் தான் போட முடியும் கம்பல்சரி. ஸோ சிங்கிள் டிரைவர் போட முடியாது. ஸோ ஒரு டிரைவருக்கு ஒரு 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் நிற்கும். 2 டிரைவர்னால் 2 பேருக்கும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ தான் வருமானமே. அவ்வளோ வருமானம் இல்லை. பார்த்திங்கன்னா ரிட்டன் லோடெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த தார்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு, அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னா மினிமம் ஒரு 30-40 கிலோ இருக்கும். அதை ஃபுல்லாக தூக்கி விட்டு அந்த சைடில் விட்டு உச்சி வெயில், சரியான வெயில் 12-1 மணி இருக்கும்.
அதை ஃபுல்லாக போட்டு இவ்வளோ பெரிய வண்டிக்கு கயிறு பாருங்கள் எப்படி கட்டுறோம். ஒவ்வொரு கிளிப்பாக அந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அந்த சைடு மாற்றி அந்த டிரைவரோட பின்னாடி, சாரி என் டிரைவர்னு சொல்லிட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், பின்னாடி பாருங்கள் சட்டில் அது ஃபுல்லாக தண்ணி இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்வெட்டிங், இவ்வளோ வேர்த்துருக்கு. எவ்வளோ பெரிய வண்டின்னு பாருங்கள். இந்த தார் பாய் குறைஞ்சது 40 கிலோ இருக்கும். அவ்வளோ வண்டி ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கயிறு ஒவ்வொன்றா போட்டு டைட்டாக இழுத்து என் கையெல்லாம் ஒரே நாள் தான் வந்து கையில் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, கை காப்பு காய்ச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வேலை பண்ணுறாங்க சத்தியமாக தெரில. ஆக்சுவலாக ஒரு வழியாக நம்ம லோடு ஏற்றி எல்லாமே முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா வே பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கான்னு சொல்கிறேன். இதில் தான் நம்ம வண்டி லோடு எல்லாமே ஏற்றிட்டு இதில் தான் எடை போடுவாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 12 வீல், ஓகேவா, 12 வீல் இருக்கும். இதோட வெயிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 டன், அதாவது 25,000 கிலோ வரைக்கும் நம்ம போகணும். அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. நம்ம 25 டன் ஏற்றி வெயிட் போட்டு வச்சு ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இன்னும் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பிடுறது தான். நம்ம ஆக்சுவலாக கர்நாடகாலேருந்து காப்பி செடி ஏற்றிட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நம்ம முன்னாடி வந்து ஆக்சுவலாக லோடெல்லாம் ரெடியாக கிளம்புறப்போ பத்தியெல்லாம் காட்டி சூடெல்லாம் பொறுத்தி வச்சு மந்திர மாதிரிலாம் என்னமோ பாடி அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட லோடு, ஸோ சூதானமாக போய் சேரணுங்கிறதுக்காண்டி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஃபுல்லாக கம்பெனி டு கம்பெனினால எதுவும் கண்டுக்க நம்ம கிளம்பி போயிட்டே தான் இருக்கணும். ஸோ லோடு எல்லாமே ரெடியாகி ஓரளவு முடிஞ்சு அழகாக நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புற வண்டி தான், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த தொப்பூர் கணவாய்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அடிக்கடி ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட்டில் கோர விபத்தில் நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய ஒரு இழப்பீடு ஏற்படுத்துச்சு. அந்த தொப்பூர் வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். ஆக்சுவலாக திருப்பூருக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து திருப்பூருக்கு தொப்பூர் வழியாக தான் நம்ம வண்டி போய் இறங்க போகுது லோடோட. அதில் அப்படி என்னெல்லாம் இருக்குது, அப்படி என்னதான் எதனால தான் அப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது, அப்படி அந்த ரூட் அவ்வளோ மோசமானதா என்னங்கிறத பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள், நான் அப்லோட் பண்ணிடுவேன். போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டி கிளம்பிருச்சு தமிழ்நாடுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ இவ்வளோ ஒரு வியூஸ் வரும்னு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன் பண்ணவே இல்லை. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்குது.